ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா க்ரீன் ஸ்க்ரீனே யூஸ் பண்ணாமல் வீடியோ பேக்ரவுண்ட் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சரி வாங்க எப்படின்னு பார்த்தலாம். ஃபஸ்ட் நீங்கள் கைன்மாஸ்டர் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கேப்கட்டில் ட்ரை பண்ணேன். கேப்கட்டை விட எனக்கு கைன்மாஸ்டரில் நல்லா அவுட்புட் இருந்துச்சு. கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு தேவையான வீடியோ கிளிப்பை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வீடியோ கிளிப்பை வந்து ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா அந்த வீடியோ வந்து ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே லெஃப்ட் கார்னரில் வந்து 3 டாட் இருக்குது, அதை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் ஆஸ் லேயர் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டூப்ளிகேட் பண்ண லேயரை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நம்ம மெயின் ட்ராக்கோட சைஸ்க்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கைன்மாஸ்டர் ஆப்போட லிங்க் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன். அதுக்கு டிஎம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக லிங்க் சென்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா கீழே லேயர் வீடியோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணி அப்படியே வந்தீங்கன்னா மேஜிக் ரிமூவர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். மேஜிக் ரிமூவர் இங்கே இருக்குது, இதை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ப்ராசஸிங் ஆகும். இது கொஞ்சம் டைம் ஆகும், நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மேலே மெயின் ட்ராக் இருக்குது, அந்த மெயின் ட்ராக் வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். ஓகே, மெயின் ட்ராக் கிளிக் பண்ணியாச்சு. இப்போ டெலிட் கொடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ட்ராக் வந்து டெலிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து மீடியா கிளிக் பண்ணிக்கோங்க. மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டில் என்ன வீடியோ வேணுமோ அந்த வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, வீடியோ ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. ஆனால் வந்து அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக எனக்கு மேட்ச் ஆகலை. இப்போ நம்ம பர்ஃபெக்டாக எப்படி மேட்ச் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். கீழே லேயர் வீடியோ கிளிக் பண்ணிக்கோங்க. லேயர் வீடியோ கிளிக் பண்ணி மேலே லெஃப்ட் கார்னரில் 3 டாட் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இன்னொரு டூப்ளிகேட் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். கீழே லாஸ்ட்டாக க்ரியேட் ஆன டூப்ளிகேட் வீடியோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அட்ஜஸ்ட்மெண்ட் கிளிக் பண்ணிட்டு பிரைட்னஸை வந்து -100 வச்சுக்கோங்க. கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா லிஃப்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து +100 செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேடோ மாதிரி க்ரியேட் ஆகிருக்கும். இப்போ நம்ம செகண்டாக ஒரு டூப்ளிகேட் லேயர் க்ரியேட் பண்ணோம்ல, அந்த கிளிப்பை வந்து கிளிக் பண்ணி பிரிங் டு ஃப்ரண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா கீழே நம்ம ஷேடோ மாதிரி க்ரியேட் பண்ணோம்ல கிளிப், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த கிளிப்பை கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. எப்படின்னா நமக்கு பின்னாடியே அந்த ஷேடோ இருக்கிற மாதிரி அந்தளவுக்கு ஜூம் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஷேடோ எஃபெக்ட் மாதிரி ஆட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் இருந்ததுக்கு இப்போ வீடியோ ஓரளவுக்கு ஓகே மாதிரி தெரியுது. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா கீழே நம்ம ஷேடோ எஃபெக்ட் மாதிரி க்ரியேட் பண்ண கிளிப்பை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த கிளிப்பை கிளிக் பண்ணிவிட்டு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. எஃபெக்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பேசிக் எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ காசியன் பிளர் அப்படின்னு இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்ட்ரென்த்து செலக்ட் பண்ண சொல்லும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 செலக்ட் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. இப்போ நம்மளோட ஷேடோ கிளிப்புக்கு பிளர் வந்து செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா லேயர்ஸ் இருக்குது, லேயர்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு பேசிக் எஃபெக்ட்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. காசியன் பிளரை வந்து டிக் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. இப்போ வந்து இந்த காசியன் பிளர் எஃபெக்டை வந்து நம்ம ஃபுல் வீடியோக்கும் செட் பண்ணிக்க போகிறோம். அதை வந்து அப்படியே ஃபுல்லாக இழுத்து விட்ருங்க. ஓகே, ஃபுல்லாக இழுத்து விட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம மெயின் டூப்ளிகேட் லேயர் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு மேலே 3 டாட் கிளிக் பண்ணி பிரிங் டு ஃப்ரண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வீடியோ பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிடுச்சு. முதல்ல இருந்ததை விட இப்போ கொஞ்சம் ஓரளவு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. இப்போ வந்து நம்ம வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணதை விட இப்போ வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஃபுல் ஸ்க்ரீன் வச்சு ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதே நம்ம மற்ற ஆப்ஸில் பண்ணும்போது பின்னாடி வந்து அலையாக ஓடுற மாதிரி தெரியும். நம்ம ஷேடோ எஃபெக்ட் க்ரியேட் பண்ணதுனால அந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு இல்லை. இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் பண்ணணும். உங்களுக்கு கைன்மாஸ்டர் ஆப்போட லிங்க் வேணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன், அதுக்கு டிஎம் பண்ணி ஆப்போட லிங்க் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் சொல்கிறேன். எடிட்டிங் தெரிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.